வணக்கம்மா. அண்ட் இன்னும் கொஞ்சம் எனர்ஜி ஏற்றினா நல்லாயிருக்கும் விழாக்கு. உங்களுக்கு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். செல்லுமணி சார், உங்களுடைய பெயின் எனக்கு புரிஞ்சுது. வலி, எந்த வழியில் நீங்கள் பேசுனீங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று சொல்கிறேன். எல்லா வழிகளுக்கும் காலம் தீர்வு கொடுக்கும், கவலையே படாதீங்க. அதுவாக அந்தந்த பிரச்சனையை சால்வ் ஆகிட்டு என்றைக்குமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கிற எல்லாருமே, இங்கே இருக்கிற பெரிய ஒரு கூட்டணியும் சரி, எல்லா சங்கங்களும் சரி உங்கள் பின்னாடி இருக்கும். அந்த வழியை வந்து நீங்கள் எந்த அளவு கடத்துறீங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்க சார்பாக நான் ஒன்றே சொல்லிக்கிறேன், நாங்கள் எல்லாம் உங்கள் பின்னாடி இருக்கோம். அண்ட் பெப்சி, நீங்கள் உங்களுடைய தலைமையில் எவ்வளோ புது புது முயற்சிகளை நீங்கள் கொண்டு வரீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அந்த முயற்சிகளுக்கு என்றைக்குமே நம்ம ஆதரவாக இருப்போம். அண்டு இதுவும் கடந்து போகும். இதுலேயும் நீங்கள் கடந்து வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைவீங்கன்னு உங்களுக்கு வாழ்த்துறேன். அந்த வாழ்த்துக்களோடு நீங்கள் கிளம்புங்க. பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் எனக்கு மிகவும் பிடித்த இயக்குநர்கள் திரு கே எஸ் ரவிக்குமார் சார், திரு உதயகுமார் சார், கனல் மாஸ்டர், எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். என்னுடைய அன்பு நண்பர் தேனப்பன் அவர்கள் கூப்பிட்டாரு, வந்தாச்சு. அண்ட் மையல், எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மாதிரி ஒன்று. மையல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்து அது அழகாக நம்ம இயக்குனர் ஏழ்மணி அவர்கள் கொடுத்தார். மையல் மகளிர் மாண்பினை நல்கும், மையல் கொண்ட மங்கை மாதரர், சிலப்பதிகாரத்துலேருந்து குறுந்தொகையிலேருந்து இவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்காரு. ஒரு பக்கம் ஃபுல்லாக மயில் அப்படின்ற ஒரு தலைப்புக்காக இவ்வளோ பெரிய ரிசர்ச் பண்ண ஏழுமலை அவர்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்குரியவர். ஏதோ ஒரு டைட்டில் வைக்கணும் அப்படி இல்லாமல் அந்த ஒரு தலைப்புக்கு என்ன காரணம், எப்படிப்பட்ட ஒரு தலைப்பு இந்த படத்துக்கு ஏன் தேவைப்படுது அப்படின்ற இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி இவ்வளோ புதுமையாக ஒரு காரணத்தையும் சொல்லி படம் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, நான் வந்து ஏதோ கார்த்தி சாரையும் பிரியாமணி மேடத்தை பார்க்குற மாதிரி இருந்தது பருத்திவீரன் படத்தில். அது பிறகு அப்படியே பார்த்துட்டு வந்தால் ஒரு மைனா படத்தில் எப்படி விதார்த் அவர்களையும் அமலாபால் அவங்கள பார்த்த மாதிரி இவங்க 2 பேர் இருந்தாங்க. அது அமலாபால் மாதிரியே ஒரு மலையாள லுக்கில் இருக்காங்க. சமந்தி தாரானா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பட் பரவாயில்ல. சமந்தி தாரா அவர்களுக்கும் அண்ட் சேது அவர்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். 2 பேருமே அப்படியே ஒரு யதார்த்தமான அந்த லுக்கில் ரொம்ப அழகாக அந்த 2 பெஞ்ச் மார்க் சொல்லிட்டேன். ஓகே, ஒரு கார்த்தி சார் அண்ட் பிரியாமணி மாதிரி, அண்ட் ஒரு விதார்த் அண்ட் அமலாபால் மாதிரி ரொம்ப அழகாக உங்கள் லுக்கு, உங்கள் பெயர் நல்லா இருந்தது. அண்ட் இந்த படத்துக்கு ஒரு புது மியூசிக் டைரக்டர், புதுமுகங்கள். நான் சேதுக்கிட்ட கேட்டேன், என்ன படம் நடிச்சிருக்கீங்கன்னா, அவர் மைனா படத்தில் நான் தான் சார் போலீஸாக வந்தேன் அப்படின்னாரு. இப்போ இந்த படத்தில் ஒரு ஹீரோவாக அவர் வந்திருக்கிறது, வாழ்த்துக்கள். சமதி தாரா பக்கத்தில் உட்காருக்கும் போதே தேனப்பன் சார் சொன்னார், சார் இந்த ஹீரோயின் ஒரு பெரிய ரவுண்டு வருவாங்க சார். சார் உங்கள் வார்த்தையை சொல்லிட்டேன், ஒரு ரவுண்டு வருவாங்களா? ஸோ சமதி தாரா நீங்கள் பெரிய ரவுண்டு வருவீங்கன்னு சொல்லிட்டாரு. ஸோ அவ்வளோ அழகாக இருக்கீங்க. அண்ட் பாடல்கள்லேயே உங்களுடைய அந்த எல்லாமே, உங்களுடைய பர்ஃபெக்ட் லுக்கு, தமிழ் பேசுகிற விதமும் சரி, எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. சேது அவர்கள் நான் பார்த்தேன் படத்தில் நேரில் ரொம்ப எங்கே இருக்கார், படத்தில் இன்னும் சீரியஸாக காமிச்சிருக்காங்க. ஏழுமலை சார் ரொம்ப சீரியஸாக இருந்தார், நேரில் பார்த்து என்ன சார் ரொம்ப கம்மியாக இருக்கீங்க ஏஜ் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவ்வளோ அழகாக அந்த படத்தில் அந்த கதாபாத்திரமாகவே மாறி இருக்கார் சேது அவர்கள். ஆக்ஷன் மோடோட ஒரு நல்ல திரைப்படமாக தெரியுது எனக்கு. இந்த திரைப்படத்தை இப்போ நம்மளுக்கு இவ்வளோ இதுவாக ஒரு ஃபாரில் இருந்துக்கிட்டு வேணுகோபால் அவர்களும் அனுப்பமா மேடம் அவர்களும் இவ்வளோ பேஷனோட இந்த படத்தை தயாரிச்சிட தயாரிப்பாளர்களுக்கு நம்ம வாழ்த்து சொல்லணும். எல்லாரும் ஒரு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுங்க. அண்ட் இன்றைக்கி தமிழ் திரைப்படத்துறைக்கு தேவை வந்து புது புது தயாரிப்பாளர்கள், புது புது படங்கள், நல்ல நல்ல கதைகள் வரணும். புது தயாரிப்பாளர்கள் தான் ஒரு என்ன சொல்கிறது, கான்ஃபிடெண்ட்டாக ரிஸ்க் எடுப்பாங்க. எங்களை மாதிரி ஒரு 15-20 வருஷம் ஆச்சுன்னா என்ன ஆகும், பயம் வந்துடும். ஐயோ இந்த படம் ஓடல, அந்த படம் ஓடல, இப்படி அனலைஸ் பண்ணியே நம்ம வந்து ரொம்ப அனலைஸ் பண்ணி பயப்படுவோம் படம் எடுக்கிறதுக்கு. ஆனால் புது தயாரிப்பாளர்கள்னால் தைரியமாக ஒரு கதையை கேட்டு, இந்த கதையில் ஒரு ஸ்கோப் இருக்குது, இதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் வந்திருக்காங்க. அவங்களுடைய இந்த முயற்சி மிகப்பெரிய வெற்றி அடையணும். என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்க சார்பில் உங்களுக்கு என்ன சப்போர்ட்னாலும் நாங்களாம் கொடுக்க ரெடியாக இருக்கோம். 2 பேருமே மிகப்பெரிய வெற்றி அடையணும். அண்ட் சௌந்தர்யன் சார் என்னை பார்த்து சொன்னார், அவருடைய மியூசிக்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மியூசிக்லேருந்து அவருடைய மகன் இன்றைக்கி வந்து இவ்வளோ அழகாக அமர் பண்ணியிருக்காரு. மியூசிக் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது, பாடல்கள். அமர், உங்களுக்கு ஒரு ஹீரோயின் மட்டும் ரவுண்டு இல்லை, உங்களுக்கு ஒரு ரவுண்டு வரட்டும், பெரிய ரவுண்டாக வரணும்னு வாழ்த்துறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏழுமலை அவர்களுடைய இது என்னென்னா, கதை திரைக்கதை வசனம் ஜெயமோகன் சார் போட்டவுடனே எனக்கு ரொம்ப அப்படியே சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். ஜெயமோகன் சாருடைய கதையை வாங்கி இவங்க இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஆளுமை, எழுத்துலகில் வந்து மிகப்பெரிய ஆளுமை ஜெயமோகன் சார். அவருடைய கதை திரைக்கதை வசனத்தில் வர இந்த படம் கண்டிப்பாக
ஒரு ஆழமான சப்ஜெக்டாக இருக்கும், அழுத்தமான சப்ஜெக்டாக இருக்கும், நம்ம மனசில் நீங்காத ஒரு படமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு படமாக வரணும்னு வாழ்த்துறேன். படம் பார்த்த பிறகு இன்னும் நிறைய பேசுவோம் நம்ம கண்டிப்பாக. அண்ட் ஒரே ஒரு வேண்டுகோள் தயாரிப்பாளருக்கு என்னென்னா, இப்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் 8-9 படம் வரும். அப்படிப்பட்ட தேதியில் நீங்கள் வர வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நம்ம பார்த்துட்ருக்கோம் டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்ற படம் ஒரு மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கு. பெரிய லெவலில் ஒரு மீடியம் பட்ஜெட், ஒரு 10 கோடி கூட இருக்காது. அந்த படம் இன்றைக்கி வந்து மாபெரும் கலெக்ஷன் பண்ணிகிட்ருக்குன்னா, ஒரு நல்ல சப்ஜெக்ட் நம்ம கொண்டு வந்தால் கண்டிப்பாக தமிழகத்தில் இருக்கிற எல்லா மக்களுமே ஏற்றுக்கொண்டு பெரிய வெற்றி கொடுப்பாங்கன்னு மீண்டும் ஒரு முறை நம்ம லப்பர் பந்தில் பார்த்தோம், குடும்பத்தில் பார்த்தோம். இன்றைக்கி வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த மாதிரி வெற்றி கொடுக்குதுன்னா மயிலும் அந்த மாதிரி வெற்றி அடைய வாய்ப்பு இருக்குது. ப்ரொவைடட் நீங்கள் ஒரு 3-4 படத்தில் வந்தால் போகிறோம். நீங்கள் 8 படத்தில் ஒரு படமாக வந்தீங்கன்னா ஆடியன்ஸ் கவனிக்காமல் போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு டேட் வந்ததுன்னா தேனப்ப சார்ட்ட ஒரே ரிக்வெஸ்ட் பண்ணேன், உங்கள் ஃப்ரெண்டாக இருக்காங்க தயாரிப்பாளர், அவங்களை சொல்லுங்கள், ஏற்கனவே 4-5 படம் போட்டாங்கன்னா உங்கள் டேட்டை மாற்றுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஏதோ பிடிவாதமாக இந்த டேட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 2 இல்லை 3 படம் வர அந்த வாரத்தில் மையல் படம் வெளிவந்து பெரிய வெற்றி அடையணும்னு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். சார், விவேகா சாருடைய பாட்டு நீங்கள் குபேரில் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியாது. இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் அவர் தான் இருக்கார், போய்வா நண்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் யாருக்கு சொன்னாருன்னு தெரியாது, ஆனால் எல்லாருமே தளபதி விஜய் சாரை சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் கொண்டாடிட்டு இருக்காங்க. குபேரா பாடல்களும் சரி, இந்த படத்தில் வந்த பாடல்களும் சரி. குபேரா சார், விவேக சார் ரொம்ப அருமையாக குபேரான்னு சொல்லிட்டு உங்களை குபேர மாதிரி நிறைய பாடல்கள் உங்கள் இதில் வரணும். இந்த பாடல்களுக்கு வாழ்த்துக்கள். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. அண்ட் இந்த படத்தோட வெற்றிக்கு நான் காத்திருக்கிறேன். படத்தை பார்க்க ஆர்வமாக இருக்கேன். தேங்க்யூ. உங்கள் ஜவஹர் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜவஹர் யூடியூப் சேனலை இணைந்திருங்கள். மேலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.